ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே கல்லழகர் தங்க குதிரையில் இருக்க மாதிரியான சிலை வந்து முன்னாடியே வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். இதை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கிற பாத்திரக்கடை செக்ஷனுக்கு தான் போகிறோம். பாத்திரங்கள் எல்லாமே நிறைய இருக்கும் இன்றைக்கி. ஆனால் நம்ம பாத்திரங்கள் பார்க்கல. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பீங்கான் ஜாடி. பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து உப்பு போட ஒரே ஒரு ஜாடி இருக்குது. புளி வரமிளகா எல்லாமே பீங்கான் ஜாடியில் சர்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பீங்கான் ஜாடி வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு வந்தோம். இதில் வந்து நிறைய பீங்காஞ்சாடிகள் இருக்குது. அதோட ரேட்ஸும் அதிலே இருக்குது. உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். முடிஞ்ச வரையும் என்னால் எல்லா ரேட்ஸும் காட்டியிருப்பேன். சில இதுக்கு ரேட் காட்ட முடியலை. ஏன்னா இது உடையிற மாதிரியான பொருள் வேறு. அதனால கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ தட் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரேட்ஸை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே 130 அந்த மாதிரி ப்ரைஸில் வருது. இங்கே பீங்கான் ஜாடிகள் எல்லாமே பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரையும் வச்சுருக்காங்க. ப்ரௌன் ஷேடில் உள்ளதும் இருக்குது. இது மாதிரி டபுள் கலராக ஒயிட் அண்ட் ப்ரௌன், அந்த தேன் கலரில் ஹனி கலரில் இருக்க மாதிரி ஷேட்ஸ்லேயும் இருக்குது. அதுக்கப்புறமா பேட்டர்ன் போட்டு இது மாதிரி 3 வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே ரேட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரொம்ப சின்ன ஜார்ஸ்லாம் 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே வந்து நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குட்டி ஜார்லேருந்து பெரிய ஜார் வரையுமே வச்சுருக்காங்க. இதில் எல்லாம் நம்பர் போட்டிருக்காங்க 1 2 3 4 அந்த மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்ணாடி செக்ஷன் பார்ப்போம். ஐ மீன் கிளாஸ் வேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இது ஒயின் டம்ளர் மாதிரி இருக்குது. ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ரொம்ப ஹை ப்ரைஸாக இவங்க வைக்கலை. கரெக்டான ஒரு ப்ரைஸில் தான் இருக்குது. இந்த மாதிரி டம்ளர்ஸ்லாம் 60 ருபீஸில் இருக்குது. 30 ருபீஸ்லேருந்தே மினிமம் வந்து டம்ளர்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல குவாலிட்டியான டம்ளர்ஸே 40 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்கிது. நல்ல ஹெவி பாட்டம் உள்ள டம்ளர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே வந்து 40 ருபீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிது. ஒரு சில இதில் ரேட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்று ஒன்றா பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவு கிளியராக உங்களுக்கு ரேட் கிடைக்கும். இந்த மாதிரி டம்ளர்ஸில் 17 ருபீஸ் போட்டிருக்காங்க. டீ டம்ளர் நம்ம டீ கடையில் குடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரியான டீ டம்ளர் 17 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறமா பாட்டில்ஸ்லேயே கிளாஸ்லேயே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு வந்து மேலே சிலிகான் பவுச்சும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இது ஃபலூடா டைப் ஆஃப் டம்ளர். ஃபலூடாக்கெலாம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி டம்ளர்ஸ். இது வந்து நார்மலாக ஜூஸ் குடிக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வாட்டர் பாட்டில்ஸ். வாட்டர் பாட்டில்ஸ்லேயுமே அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் போட்டு இருக்குது. எடுக்க கொஞ்சம் பயமாக இருக்குது, உடஞ்சிரும்னதுனால அப்படியே விட்டாச்சு. அதில் 200 ரேஞ்சில் இருந்தது வாட்டர் பாட்டில்ஸ். அதுக்கப்புறமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துட்டு இது மாதிரியான ஸ்காட்ச் டம்ளர்ஸ், அந்த மாதிரி ஒயின் டம்ளர்ஸ் அதுவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இது எல்லாமே டீ டம்ளர்ஸ் அண்ட் ஜூஸ் டம்ளர்ஸ் கிளாஸில் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பீங்கான் டம்ளர்ஸ். எல்லாமே மினிமம் 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ரேட். உங்களுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ரேட் வந்து பார்க்க முடியலை. பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வாங்கணுன்னா இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். நீங்கள் தேடிட்டு இருக்க பொருள் கிடைக்கலாம் மேபி. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன சில்வர் பவுல்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருந்தது. இது எல்லாமே இது வந்து ஸ்டவ்வில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஹெவியாக இருந்துச்சு. அது எல்லாமே ஒரு 100 ருபி அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. அந்த ஹெவி இல்லாமல் லைட் வெயிட்டில் இருக்கிறது ஒரு 50 ருபீஸில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில ஒரு 4 வேரியண்ட் இருக்கும். அது இந்த பேஸ்கட் ஃபுல்லாக நிறச்சி வச்சுருக்காங்க. இதில் காட்டின ஒரு 4 வேரியண்ட் தான் பாருங்களேன். அதுக்கப்புறமா இது குலோப் ஜாமுன்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா, அது மாதிரியான சின்ன சின்ன பவுல்ஸ் மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து ஸ்டவ்வில் நம்ம வைக்க முடியாது. கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். வச்சுக்கலாம் மேபி, பட் வந்து கொஞ்சம் லேஸான பொருட்கள் இது எல்லாமே. குக் பண்ணுற அளவுக்கு தடிமன் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பிளேட்ஸ் இருக்குங்க. குட்டி குட்டியாக குட்டி சைஸில் ஹோட்டலில் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி சின்ன பவுல்லேருந்து கொஞ்சம் பெரிய பவுல் வரையும், அகலமான பவுல் வரையுமே இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே மொத்தமாக இந்த இடத்துல போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்துட்டு பக்கத்துலேயே பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க சின்ன சின்ன பவுல்ஸ். இதில் பெருசாக சில்வரில் பார்த்தோம் இல்லையா, அதே இது பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. அதுக்கான ப்ரைஸும் அதுலேயும் இருக்கும்.
அதுவுமே எல்லாமே கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா இது எல்லாமே பிளாஸ்டிக் பிளேட்ஸ். பிளாஸ்டிக் அதிகம் நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் சரியாக கவர் பண்ணலை. அதுக்கப்புறமா சாப்பிட்ற பிளேட்ஸ். இதில் வந்து அந்த செக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரியான பிளேட்ஸ் எல்லாமே. இது 150 அரௌண்ட் அது மாதிரி ரேட்ஸ் இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு உடன் பிளேட் இருக்குது இல்லையா, ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க அதோட ப்ரைஸ் வந்து நம்ம பார்ப்போம். நமக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக அடுக்கி வச்சுருக்காங்க. இன்னொன்று இதில் ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்கள். 250 ஐ திங்க் ஸ்டார்ட் ஆகுது. இது 310. இந்த பிளேட் வந்துட்டு 330 வருது. ஒரு சைஸும் ஒரு ரேட் வருது. இது 420 இருக்கிறதே ஃபைனல் சைஸ் இது தான். இது வந்துட்டு 550 வருது. அதுக்கப்புறமா பின்னாடி பிளாஸ்டிக் பிளேட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது சின்ன பவுல் மாதிரி, டம்ளர்ஸ் மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இது யூடியூப்பில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி பிளேட் மாதிரி இருந்தது இந்த செக்ஷனில். இந்த ஒரு ட்ரே ஃபுல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இப்போ எடுத்தது 35 அந்த மாதிரி ரேட் போட்டிருக்காங்க. அப்புறமா இது பிளாஸ்டிக் டம்ளர்ஸ். இது வந்து சப்பாத்தி கட்டை. இது ஃபஸ்ட் நான் பார்த்தது. ப்ரைஸ் வந்து 400 சம்திங் போட்டிருக்காங்க. 442. அதுக்கப்புறம் ஒன்று நிறைய ஒரு ரேட்டில் இருக்கும். மற்றது எல்லாமே நான் சரியாக பார்க்கல. இதுக்கப்புறமா இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா, சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு. இது பிளாஸ்டிக்கில் இருக்குது. அதுக்கப்புறமா சில்வர்லேயும் வச்சுருக்காங்க. கீழே இருக்கிறது எல்லாமே சில்வரில். இது வந்து அந்த ஸ்டெப்ஸ் பக்கம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, மிக்ஸி ஜார்ஸ். நமக்கு வந்து மிக்ஸி ஜார் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வேற ஒரு மிக்ஸி ஜார் வாங்குவோம் இல்லையா, அதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் மிக்ஸி ஜாரும் உள்ளே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ மிக்ஸி ஜார் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து அந்த டியூப், சிலிண்டர் டியூப்ஸு, கேஸ்கட்ஸு, குக்கருக்கு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஆல் இன் ஒன் ரூஃப் அது மாதிரி எல்லாமே இருக்குது. இது ஸ்பூன்ஸ். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தது. இதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஸ்பூன்ஸுமே இருக்குது. 3 ஸ்பூன்ஸ் வந்து 15 ருபீஸ், 12 ருபீஸ் அது மாதிரி போட்டிருக்காங்க சின்ன சைஸில். இந்த குவாலிட்டி கம்மியானது அது வந்து ஈச் வந்து 12 ருபீ அது மாதிரி வந்துச்சு. நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ஸ்பூன்ஸ்லாம். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஸ்பாச்சுலா 29 ருபீஸ், 30 ருபீஸ் போட்டிருக்காங்க. இதுக்கடுத்து இது வந்து தோசைக்கு ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான். இது வந்து 85 ருபீஸ் வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆயில் டிஸ்பென்சர் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாடலில் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இதோட ப்ரைஸ் என்ன தெரியலை சரியாக, 300 எபோவ் இருக்கும். ஆனால் இது எல்லாமே 290, 300 அரவுண்டு அந்த ப்ரைஸில் இருந்தது. ஆனால் இது வந்து வேஸ்ட். ஒரு தரம் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து அப்படியே உடஞ்சிருது. நடுவில் கிளாஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் யோசித்து வாங்குங்க. அதுக்கப்புறமா இது எல்லாமே இடிக்கிற கல் வச்சுருப்பாங்க, உரல் சொல்கிறாங்கல்ல அந்த இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆயில் டிஸ்பென்சர்ஸ் தான். அதுக்கப்புறம் மார்பிள்ஸில் இடிக்கிற கல் இருக்குது, சப்பாத்தி கல் இருக்குது, சப்பாத்தி தேய்க்கிறதுக்கான கல் எல்லாமே மார்பிள்ஸில் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் பிளேட்ஸ், இது டம்ளர்ஸ், இது எல்லாமே பிங்கன் கிஃப்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பவுல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஏதாச்சும் யூடியூப் அது மாதிரி வீடியோஸ்க்கு டிஸ்பிளே பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டம்ளர் லாஸ்ட் டைம் நான் வாங்கியிருந்தேன். ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு. இதில் ரேட் சரியாக காட்டலை, ஒட்டலை, ஸ்டிக்கரில் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஃபுட் வீடியோ அது மாதிரிலாம் செய்கிறீங்க, குக்கிங் வீடியோலாம் செய்கிறீங்கன்னா, இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணால் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி. நெக்ஸ்ட் வந்து இது பெரிய பிளேட், பிளாஸ்டிக்லேயே பெரிய ட்ரே மாதிரி இருக்கிற பிளேட்லேருந்து சின்ன பிளேட் வரையும் வச்சுருக்காங்க. கப் அண்ட் சாசர் செட்ஸ் இருக்குது. அப்புறம் இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கப் அண்ட் சாசர் செட்ஸ். இது வந்து கண்ணாடி பாட்டில், ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் வரையும் கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் இருக்குது. எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு வரையும் வாங்கலாம். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப 50 ml அளவு இருக்குது. அந்த அளவுக்கு சின்னதான பாட்டில்ஸ். ஒரு 20 ருபீஸ்லேருந்தே கண்ணாடி பாட்டிலோட ரேட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே கண்ணாடி பவுல்ஸ். கீழே குலோப் ஜாமுன் அந்த மாதிரி வைக்கிற மாதிரியான பவுல்ஸ். இந்த பாட்டில் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. பட் வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம்
எஃபர்ட் கீழே விழுந்தா உடஞ்சிரும்ன்ற ஒரு மன தைரியத்தோடு தான் நம்ம வாங்கணும். ஸோ தட் நான் இது எதுவுமே ட்ரை பண்ணலை. டேரெக்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நான் யூஸ் பண்ணிடுறது. அப்புறம் இது வந்து கண்ணாடியிலே டிஃபன் பாக்ஸ். இது ரொம்ப அழகாக இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த கண்ணாடி. இது சிக்னோவேரில் வந்து கண்ணாடி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஒரு ப்ளூயிஷ் க்ரீனிஷ் ஷேடில் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கவே, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதே மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டவ்ஸ் எல்லாம் பெரிய ஸ்டவ்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து எவர் சில்வர் சொல்லுவாங்க இல்லையா, ஈய பாத்திரங்கள். ஈய பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்துலேருந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் அப்படியே காட்டியிருக்கேன் பாருங்கள் வீடியோவில். அதுக்கப்புறம் மர ஐட்டமில் லெமன் புளியறது, முறுக்கு புளியறது, அருவாமனை, அருவாள். அதுக்கப்புறமா என்ன இருக்குது, பருப்பு மத்து. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ், நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுற ஐட்டம்ஸ் அத்தனையுமே உள்ள வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்து பாத்திரம், அந்த டின் எல்லாமே, அது எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. அருவாள் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இட்லி பாத்திரம். இட்லியில் தட்டு இட்லி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. தட்டு இட்லி நிறைய பேர் தட்டு இட்லி வாங்கி செய்கிறாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய தட்டு இட்லி, நல்லா பெரிய தட்டு இட்லியாக இருக்குது. எல்லா வெரைட்டி ஆஃப் இட்லி பிளேட்ஸும் இங்கே இருக்குது. மினி இட்லி இருக்குது, ஹாட் ஷேப்பில் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இட்லி பிளேட்ஸ், இட்லி பாத்திரம் இருக்குது. இட்லி குக்வேராகவும் இருக்குது. ஒரு 4-5 நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. ஃபைனலாக நம்ம கோல்ட் செக்ஷனில் 100 ரூபீக்கு ஷாப் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, சைடில் காது குத்த போகிறோம். அதுக்காக உள்ள கம்மல் வாங்க போனோம். 100 ரூபீக்கு இது மாதிரி வந்து டூப்ளிகேட் இருக்குது, அது கூட வாங்கி நீங்கள் கன் ஷூட்டில் வந்து இந்த கம்மல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது கொடுத்தாங்க, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, கோல்டு மாதிரியே இருக்குது. ஸோ தட் நான் இதையே சூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் புண் ஆறுனதுக்கப்புறம் கோல்டு மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா கன் ஷூட்னால் 1 செகண்டில் முடிஞ்சிடும் இல்லையா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.